இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்டுக்காய பூண்டு அல்லது மூக்குத்தி பூண்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைடாக்ஸ் ப்ரோகம்பன்ஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரைடாக்ஸ் அப்படிங்கிறது இதோட மலர் இதழ்களை பாருங்களேன், 3ஆக பிரிஞ்சிருக்கா, அதில் வெட்டுப்பொருட்கள் போல் இருக்குது பாருங்கள் மலரோட இதழ்களில். அதுக்கு தான் 3 பிளவு இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், ட்ரைடாக்ஸ். ப்ரோகம்பன்ஸ் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதோட இந்த தண்டு பகுதிகள், இலைகள் உள்ள தண்டு பகுதிகள் தரையோடு தடையாக படர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதுனால இது என்ன சொல்கிறோன்னா ப்ரோகம்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது சூரியகாந்தி வகையை சேர்ந்த ஆஸ்ட்ரேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான். வெட்டுக்காய பூண்டு அப்படிங்கிறது தரையோடு படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். இலைகள் பார்த்தோம் அப்படின்னா எதிரெதிராகவும் நீள்வட்ட வடிவிலையும், இலைகளோட ஓரங்களில் பற்கள் போன்ற அமைப்பும் காணப்படும். இலை சொரசொரப்பாக இருக்கும். பூக்கள் பொதுவாக மஞ்சள் அல்லது வெண்மை நிறத்தில் காணப்படும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கே ஒரு கண் குளிர்ச்சியாக, பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. அந்த தாவரம் தரையிலேருந்து குறிப்பிட்ட உயரத்தில், மலர்கள் மட்டும் எவ்வளோ உயரத்தில் தனியாக ஒரு மலர் இருக்குது பார்த்துக்கலாம். ஒவ்வொரு செடியிலையும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட பூக்கள் மிக நீண்ட காம்புகளோட முனையில் தனியாக தோன்றும். பொதுவாக பூக்கள் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் காணப்படும். பாருங்கள், பார்த்தா தெரியுது பாருங்களேன், பாருங்கள். பூக்கள் காஞ்ச பிறகு மென்மையாக பஞ்சு போன்ற அமைப்புகளோட விதைகள் பார்த்தோம் அப்படின்னா காற்றில் பரவக்கூடிய தன்மை கொண்டது. இது பாருங்கள், காய்ந்த ஒரு செடி இருக்குது பாருங்கள். இதோட பூக்கள் விதைகள் காய்ந்து காற்றில் பறந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இதோட இலைகளை அரைச்சி நம்ம வெட்டுக்காயம் சிராய்ப்புகளின் மீது பத்து போட்டோம் அப்படின்னா ரத்தம் உடனே என்ன ஆகிடும்னா நிற்பதோடு சீல் பிடிக்காமல் காயம் விரைவாக என்ன ஆகுனா ஆறும். அதே போல் சொறி, சிரங்கு, தேமல் போன்ற சரும பிரச்சனைகளை குணப்படுத்த இதோட இலைகளோட சாறு முக்கியமாக உதவுது. உடலில் அடிபட்டு வீக்கம் அல்லது வலி ஏற்பட்ட இடங்களில் இந்த மூலிகையை அரைச்சி கட்டணும் அப்படின்னா வலி வீக்கம் குறைஞ்சி தழும்புகள் மறையும். பொதுவாக வெட்டுக்காய பூண்டு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், அல்லது மூக்குத்தி பூ பூண்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வெட்டுக்காய பூண்டு அப்படிங்கிறது வெட்டுக்காயங்களை குணப்படுத்துறதுக்கும் தழும்புகளை மறைக்கிறதுக்கும் உள்ள ஒரு பூண்டு தான். இதை அரைச்சி போட்டோம் அப்படின்னா தழும்புகள்லேருந்து எல்லாம் மறைஞ்சிரும். நன்றி, வணக்கம் மக்களே.